ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு பிளாக் வால் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ளவரை வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால எல்லோ கலர் கார்பன் எடுத்துக்கிறேன். எல்லோ கார்பனில் வேக்ஸ் இருக்கிற இடத்த வந்துட்டு ஃபேப்ரிக்கில் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே டிசைனை வச்சிடறேன். டிசைன் மூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பெல் பின் வச்சு குத்திக்கிறேன். ஃபேப்ரிக், கார்பன், பேப்பர் மூணுமே ஒன்றா இருக்கிற மாதிரி குத்திக்கிறேன். இது நம்ம வந்து பெல் பின் யூஸ் பண்ணாமையுமே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் குத்திக்கிறோம். வீடியோ அப்படின்றப்ப கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக பெல் பின் யூஸ் பண்ணி குத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு எழுதாத ஒரு ரீஃபில் வச்சு நான் ஜஸ்ட் அந்த டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன், ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுனால ஃபேப்ரிக் கொஞ்சம் லூஸாக இருக்குன்றதுனால லைட்டாக டைட் பண்ணிக்கிறேன் ஃபேப்ரிக்கை. டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் கட் பீட் இல்லைனா கத்தானா பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பீடை தான் எடுத்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு டிசைன்லேயும் சென்டரில் மட்டும் இந்த கட் பீடை ஒரு லைனாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபேப்ரிக்கோட கலர்லேயே நான் நார்மல் சூவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால ஒயிட் கலர் சூவிங் த்ரெட் எடுத்துகிட்டு பீட்ஸ் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீடில் வச்சு இப்போ கட் பீடை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரே டைம்லேயே ரெண்டு பீடாக விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் கட் பீட் அப்படின்றப்போ நமக்கு வந்து எல்லா கட் பீடும் ஒரே ஈவன் சைஸில் இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். ஒன்று ஒரு மாதிரி சைஸில் இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு பீடாக தான் கட் பீடை ஸ்டிச் பண்ணணும். இப்போ அந்த ஒரு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறதுலையும் சென்டரில் மட்டும் ஒரு லைன் நான் கட் பீட் கொடுத்துக்கிறேன். அடுத்து மித்த இடத்துக்குலாம் வந்துட்டு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கட் பீடை வந்துட்டு ஒரு லைன் மட்டும் ஒரு பெட்டல்ஸ்லேயே வர மாதிரி ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே. இப்போ எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள் கிளியராக. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எப்போதுமே நமக்கு நீடில் வந்துட்டு 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேவா? நம்ம வந்து சாய்ச்சி வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டிச்சும் நீட்டாக இருக்காது. அது போக நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் போட வராது, நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீடில் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஜரி த்ரெட் நீடில் எடுத்துக்கிட்டு அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி 2 லேயர் செயின் ஸ்டிச், நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அது வந்து கொடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு இல்லை பீட்ஸுக்காக சூவிங் த்ரெட் எதுனாலுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு லாக் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டர் பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எம்போஸ்டு எஃபெக்ட் வேணுன்றதுனால நான் வந்து நக்ஷி ஜர்தோசி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு சென்டரில் வந்து எம்போஸ்டுக்காக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ஈவன் சைஸாக ஜர்தோசியை கட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லோட் ஸ்டிச்சே ஸ்ட்ரைட்டாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதையும் ஜர்தோசி நீடிலே ஸ்டிச் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் நக்ஷி ஜர்தோசியை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரோட சென்டர் பாயிண்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் சென்டர் பாயிண்டில் வந்துட்டு நார்மலாக சுகர் பீடு இருக்குது பார்த்திங்களா, ஒப்பாக்யூ சுகர் பீடு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அதில் எல்லோ கலர் எடுத்துகிட்டு நான் அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டிசைன். இதை நம்ம வந்து ஒரு ஸ்லீவில் ஃபுல் டிசைனாக கூட போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நீட்டாக இருக்கும், நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் நமக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.